ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது குடும்ப உறவா, கூடும் நட்பா, குன்றாத காதலா? விறுவிறுப்பாக தொடர்கிறது இரண்டாம் சுற்று. ஐயா, நல்ல பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுக்கறது எங்கேருந்து வருது? நம்ம குடும்பத்துல இருந்து தான் வருது. அதனால தான் சொல்றேன், குடும்ப உறவு தான் ஒரு மனிதனை தலை சிறந்தவனா உருவாக்குன்னு. என்னையா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் கற்றுக்கெடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல பையன் காலேஜுக்கு போயிருப்பான், எந்த கெட்ட பழக்கமும் தெரியாது. காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வரும்போது பேசாத கெட்ட வார்த்தை இருக்காது, தெரியாத கெட்ட பழக்கம் இருக்காது. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது யாரையா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்ல வேளை வாத்தியார்னு சொல்லாம போனீங்க. எதுக்கு ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்கிறீங்க? எதுக்கு சொல்றீங்க? நல்லா படிக்கவா, சேர்ந்து படிக்கவா, சேர்ந்து விளையாடவா? அதுக்கெல்லாம் கிடையாது. சரக்கு அடிக்கவும் தம் அடிக்கவும் தான் எனக்கு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது பாருங்க, அபிநயத்தோட சொல்றத. அந்த மாதிரி தான் காலேஜில் அன்னைக்கு தமிழாசிரியர் லெசன் நடத்திக்கிட்டு இருக்காரு, திருக்குறள் லெசன் நடத்திக்கிட்டு இருக்காரு, அறத்துப்பால் பொருட்பாலை பத்தி விளக்கம் கொடுத்துருக்காரு. இங்க உட்காந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க, மச்சான் எனக்கு அமலா பாலே ஸ்டெம்பர் பாலையும் தவிர வேற எந்த பாலும் தெரியாதுடா அப்படிங்கிறாங்க. சார், இதான் சார் ஃப்ரெண்ட்ஸு. லவ் பண்றாங்கிறீங்களே, எதுக்கு லவ் பண்றாங்க? ஒரு டைம் பாஸ் தான். பீச்சுக்கு போவாங்க, பார்க் போவாங்க, அவ்வளவுதான் ஒரு லவ்னா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க, 1 மணி நேரம் போன்ல பேசுவாங்க. என்னத்தான் பேசுவாங்கன்னு தெரியாது, அப்படின்னு சவுண்ட் மட்டும் வரும். கடைசியில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி விட்டுறா அப்படிம்பாங்க. இந்த 100 ரூபாய் டாப் அப்காகவும் டைம் பாஸ்க்காகவும் தான் சார் இன்னைக்கு லவ் பண்றாங்க. இப்படிப்பட்ட லவ்வையும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வைப்பாங்களாம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உயர்ந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எங்களை பண்படுத்துறாங்க அப்படின்னு பேசுறாங்க. அதால வர கஷ்டம் எதுவும் இவங்களுக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்ன சார் லவ்? பார்த்தோன்னா ஃப்ரெண்டு, பழகினோன்னு லவ், 30 நாள் கல்யாணம், 3 மாசத்துல டைவர்ஸ்னு வந்து நிக்கிறாங்களே. அப்படி வந்து நிக்கும் போதும் கை கொடுக்கறது தான் சார் எங்க குடும்ப உறவு. அது பாப்பா நல்லா தான் பேசுது, ரொம்ப அருமையா தான் பேசுச்சு. ஒரே ஒரு சந்தேகம், குடும்பத்தில் தான் நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. இது குடும்பத்தில் என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க பத்தியலா? பக்கத்து வீட்டு அக்கா எவ்வளவு நேரம் போன் பேசுது, 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லுது, எவன் தண்ணி அடிக்கிறான், காலேஜுக்கு போறவன் எப்படி நல்ல பழக்கம் கற்றுக் கொடுத்துருக்காங்கம்மா. அப்படியே அதே குடும்பத்தில் தொடர்ந்து வளருங்க. நாளும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அதுதான் தெரிஞ்சு. அண்ணே, இதுல இருந்து தெரியுதானே நீங்க இது வரைக்கும் பஸ்ல எல்லாம் போனது இல்லனே. பஸ்ல போகும்போது வேற என்னத்தானே பாக்குறீங்க? அத கேளுங்க ஐயா. அந்த மாதிரி தான் ஒரு பையன் நல்ல பையனா இருந்தா இவன் ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே ஒரு பையன் கெட்ட பையனா இருந்தாலும் இவன் ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பையன் நல்ல பையனா இருந்தா நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கான் போல, எவ்வளவு ஒரு நல்ல பழக்கம் தெரியுதா? அந்த பையனை எந்த குடும்பத்தை சேர்ந்த பையன்னு கேட்பாங்க. அதே ஒரு பையன் கெட்ட பையனா இருந்தாலும் எந்த குடும்பத்துல பிறந்து வந்திருக்கான் பாரு, எவ்வளவு கெட்ட பழக்கம் தெரியுதுன்னா அந்த குடும்பத்தை தான் சார் திட்டுவாங்க. என்னைக்குமே குடும்பம் தான் முதற்படி சார். ஃப்ரெண்ட்ஸ் லவ் எல்லாம் எப்படி தெரியுமா? ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிட அப்படியே ருசியா இருக்கும், ஆனா உடம்பு கெட்டது சார். ஆனா குடும்ப உறவுங்கிறது அறுசுவை உணவு மாதிரி, உப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, இனிப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யும், ஆனா உணவுக்கு நல்லது சார். அந்த மாதிரி குடும்பம்னா சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கதான் செய்யும். என்னைக்குமே நம்ம துணை இருக்கிறது உறவு தான் சார். அதனால தான் சொல்றேன், ஒரு மனுஷனை அதிகம் பண்படுத்துற உறவு தான் சார். இவ்வளோ இதுக்கு பேசுனதுக்கு காரணம், எனக்கு இவ்வளோ தன்னம்பிக்கை கொடுத்து இவ்வளோ சொல்லி கொடுத்து என்னை இவ்வளோதுக்கு பேச வச்ச காரணம் எங்க தாத்தா சார். அந்த தாத்தா என்னை பண்படுத்தினது எங்க தாத்தா சார். ரைட். அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு மனிதனையும் பண்படுத்துறது குடும்ப உறவு. குடும்ப உறவு தான். ரைட். அடுத்து யாரு? ஐயா, இப்ப எங்க நட்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, சூரியனை போல ஒளி வீசி, கடலை போல அலை வீசி, நெருப்ப போல மெருகூட்டி, நீரை போல உயிரூட்டி, நிலவை போல குளிரூட்டி, காற்ற போல எல்லா இடத்துலயும் பரவி கிடக்குதுங்க எங்க நட்பு. இப்ப சொல்றாங்க, அர்த்தம் இல்லாத வாழ்க்கையையும் அர்த்தம் உள்ளதா ஆக்குதான் உங்க உறவு. ஆனா அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையும் அற்புதமாக்குதுங்க எங்க நட்பு. காதல் காதல்னு சொல்றாங்களே, இந்த முதல்ல காதலிக்கிறவன் சொல்லுவான், மச்சான் நான் உள்ளத்துல விழுந்துட்டேன்டா, உள்ளத்துல விழுந்துட்டேன்டான்னு. போக போகதான் தெரியும் அது உள்ளமா பள்ளமான்னு. இப்போ முதல்ல காதலிக்கிறவன், இப்ப பார்த்து பார்த்து காதலிக்கிறவன் ஒரு ரகையா. ஆனா இப்ப வருதுங்க பாருங்கயா காதல், பார்க்காமலே வருது. அது எதுல வருதுன்னு கேளுங்களேன். ஃபேஸ்புக்ல வருதான், வாட்ஸ்அப்ல வருதான், ட்விட்டர்ல வருதான். கேட்டா என்னடா இப்படி பண்றீங்களேன்னு கேட்டா,
நாங்க மனச பார்த்தே காதலிக்கிறோங்கிறாங்க. இப்படி மனச பார்த்தே காதலிக்கிறவன் தாயா கடைசியில அந்த புள்ளைய யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு ஆசிடாலையும் அருவானாலையும் அவன் வேலையை காமிச்சிட்டு போயிடுறான். இப்படிப்பட்ட காதல் ஒரு மனுஷனை பண்படுத்துதுன்னு சொன்னா என்னை எப்படி ஏத்துக்க சொல்றீங்க? ஆனா எங்க நட்பு இருக்குதுங்களே, அறிமுகமே இல்லாம வந்து அடிக்கடி பேசி சிரிச்சு உறவுகளை விட வலிமையாகி காலத்தையும் கடந்து கடைசி வரைக்கும் நிலைக்குதுங்க எங்க நட்பு. கல்லறை வரைக்கும் நிலைக்குதுங்க எங்க நட்பு. ஒரு ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்கயா. அப்ப சொல்றான், மச்சான் என் லவ்வரோட எனக்கு சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், மச்சான் தங்கச்சி ஏதாச்சும் தெரியாம பேசிருக்கோண்டா, நீ போய் பேசு அப்படின்னு. ஆனா இப்ப ஒரு ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டு காதலிகிட்ட போய் அவ சொல்றானா, அவ என்ன தெரியுமா சொல்லுவா? டேய் உனக்கு நான் அப்பவே சொன்னேன்லடா அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அப்படின்னு. இதுதாங்க உங்களோட காதல். ஆனா அந்த இடத்துலயும் நீ போய் பேசு மச்சான் அப்படின்னு பண்படுத்தி அனுப்புது பாருங்க எங்க நட்பு. அதனாலதான் சொல்றேன், ஒரு மனுஷனை பண்படுத்துறது நட்பு தாங்க. ஐயா, அப்பா சம்பாதிக்கிறத செலவு செய்யல மகனுக்கு இருக்கக்கூடிய உரிமை மகன் சம்பாதிப்பதை செலவு செய்யும் எந்த அப்பாக்களுக்கும் இருப்பதில்லை. ஒரு அப்பா 10 பிள்ளைய பெத்தாலும் 10 பிள்ளைக்கு சோறு போடுவான்னு அடிச்சு சொல்லுவேன். அந்த 10 பிள்ளை அந்த ஒரு அப்பாவுக்கு சோறு போடாங்கன்னு சொல்லவே முடியாதியா. ஐயா, ஒரு தாயின் கதறல், பட்டினி கிடந்து உன்னை பள்ளியில் சேர்த்தேன், கல்மண் தூக்கி உன்னை கல்லூரியில் சேர்த்தேன். ஆனால் மகனோ, நீயோ என்னை எளிதில் சேர்த்தாய் முதியோர் இல்லத்தில். என் முதுமை காலத்தில் ஒரு கம்பு எனக்கு செய்கின்ற உதவியை கூட என் இளமை காலத்தில் நான் 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த கன்று நீ எனக்கு செய்யவில்லை. ஒரு தாய் தன் பிள்ளையை பெறுவதற்காக அழலாம், பெற்றதற்காக அழவே கூடாது. இதாயா அவங்களுடைய உறவு. ஐயா, எந்த மனைவிமார்களும் கணவன்மார்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கிறது கிடையாது. கணவன்மார்கள் மனைவிமார்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கிறது கிடையாது. இதாயா எங்களுடைய காதல். இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுமே நல்ல மனிதர்கள் தான். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவர்களை மாற்றி அமைக்கிறது. ஐயா, காதல் காக்குடல் தாக்குடல் அல். காலத்தின் கட்டாயத்தால் தரம் மாறும் போதெல்லாம் அள்ளி அரவணைத்து அடுத்தது என்ன அப்படின்னு வழிகாட்டுறதாயா காதல். ஐயா, வாட் இஸ் காதல்? கண்களை மூடி இதயத்தை திறப்பது. ஒரு மனிதன் என்னைக்கு அவனுடைய கண்களை மூடி இதயத்தை திறந்து வாழ ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கே அவன் ஒரு பண்பட்ட மனிதனா மாறிட்டாயா. ஐயா, காதல் வயப்பட்டவர்களும் காதல் வசப்பட்டவர்களும் வாழ்க்கையில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அடிபட்டு புடிபட்டு கடிபட்டு கடைசியா ஒரு பண்பட்ட மனிதனா மாறுறாங்கய்யா. சரி, இத்தனை பட்டா இருக்கு. ஐயா, என் வாழ்க்கையில் நான் பட்ட வேதனைகள் கொஞ்சமில்லை, என் பரிதவிப்பும் மிஞ்சவில்லை. தற்கொலைக்கு நான் முயலும் போதெல்லாம் தங்கமே உன்முகம் தடுக்குதடி. காந்தத்தை போல் கவர்ந்திருக்கும் உன் விழி நித்தம் நித்தம் என்னை செதுக்குகின்ற ஒளி. அன்று காதலால் நீ என்னை கண்டிக்கும் போதெல்லாம் கசந்ததடி. இன்றோ காலம் அதன் இனிமையை உணர்த்துதடி. புண்பட்ட நிலந்தான் பண்பட்ட நிலமாக மாறும் என்று உணர்த்தியதடி காதல். ஐயா, கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். 16 வயசு பையனா இருந்தாலும் சரி, 60 வயசு தாத்தா வந்தாலும் சரி, அவங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, உங்க ஆள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஐயா, கடைசியா ஒண்ணு, உண்மை காதல் மட்டும்தான் ஒரு மனிதனை வாழும் போதும் பண்படுத்தும், இறந்தாலும் கல்லறையிலும் காட்டிருக்கும் அங்கும் அவனை பண்படுத்துவதற்காக என்று கூறிவிடைபெறும். ரொம்ப பாராட்டு. அடுத்து, குடும்பம்ங்கிற தேன்கூடு மாறியா. தேன் தானும் கெட்டு போகாது, தன்னோட சேர்ந்த பொருளையும் கெட்டு போகாது. அதுதான்யா குடும்பம். குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா? தன் கூட யாரெல்லாம் வந்தாங்களோ குடு கூட்டல் இன்பம், தானும் இன்பமாக இருந்து சமுதாயத்திற்கும் இன்பத்தை வழங்குவதுதான் குடும்பம். தை பிறந்து ஆடி வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளோட சின்ன கிராமத்துல இருந்து பெரிய நகரம் வரைக்கும் மாரியம்மன் கோயிலாக இருந்தால் கஞ்சி காய்ச்சி ஊத்துறோம். பெரிய கோயில்களில் பார்த்தா முளைப்பாரி திருவிழா, நம்முடைய கருப்பர் கோயில புறவி எடுப்பு, இப்படி திருவிழா மாறும், தேரோட்டம் மாறும், தெப்பம் மாறும். ஆனால் அந்த சின்ன கிராமத்துல கூட காலையில எழுந்துச்சு இன்னைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பிடலாம்னு இருக்கக்கூடிய குடும்பத்துல கூட காசை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு வச்சு திருவிழா கடைசி நாள் அன்னைக்கு கறிக்குழம்பு வச்சு அந்த ஊரே கறி மணக்கும், கறிக்குழம்பு மணக்கும். அந்த ஊருக்குள்ள யாரு போனாலும் சரி, எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறாங்களே, அந்த பண்பாடு தான் குடும்பத்துல இருக்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து நோக்கி இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டை காப்பது எங்களுடைய குடும்பம். தாத்தாவோட ரோல் என்ன தெரியுமா? பாட்டியோட ரோல் என்ன தெரியுமா? குடும்பத்துல பேர பிள்ளைய கையை பிடிச்சி தூக்கிக்குருவாங்க, பாட்டியால் நடக்க முடியாது இடுப்புல தூக்கிக்கிறோம், தாத்தா தோல்ல தூக்கிக்குருவாரு. கடைவீதி பக்கம் அந்த கம்மாக்கர பக்கம் போகும்பொழுது யாரெல்லாம் எதிர்த்தாப்புல வர்றாங்களோ ஜாதி பார்க்க மாட்டாங்க, மதம் பார்க்க மாட்டாங்க. இவர் சித்தப்பா,
இவர் மாமா, இவர் பெரியப்பா, இவர் உனக்கு சின்னம்மா அப்படின்னு சொல்லி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வார்த்தை நம்முடைய ஐநா சபையில் இருக்கின்றது. அந்த வார்த்தையை மெய்ப்பித்துக் கொண்டிருப்பது எங்களுடைய குடும்பம். இன்னொன்னுயா, தமிழுடைய வாழ்க்கை ஒரு அறநெறி சார்ந்த வாழ்க்கை. இந்த ஊர் அறந்தாங்கி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளை இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகுது, எல்லா பிள்ளையும் சேர்ந்து விளையாடுது, பென்சில் எடுக்குது, பேனாவை எடுக்குது. ஏதாவது ஒரு பிள்ளை ஒரு பென்சிலை மறந்து தூக்கி போட்டு கொண்டாந்துரும். அம்மா சாயங்காலம் பார்ப்பாங்க, பை மூட்டை எடுத்து பார்ப்பாங்க, இந்த பென்சில் யாருட்டு? இது ஓம்ட்டு இல்லையே, இது யார்கிட்ட பென்சிலு? ஏன் எடுத்தாந்த? இது ரமேஷ்ட பென்சில், கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? பிறர் பொருளை எடுக்க கூடாது என்ற பண்பாட்டை கற்றுக் கொடுப்பது, பக்குவப்படுத்துவது குடும்பம்யா. அதே அம்மா சொல்லுவாங்க மறுநாள் போகும்போது, உனக்கு 10 சாக்லேட் கொடுத்து விடுறேன், நீ மட்டும் திங்காத, உனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுன்னு சொல்றாங்களே, அந்த கொடைத்தன்மை இருக்கு பாத்தீங்களா? அந்த கொடைத்தன்மை தான் இன்னைக்கு இரத்த கொடையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கடைசியா ஒன்னே ஒண்ணுங்கய்யா, மனுஷன் கீழே பூவை போட்டு மனுஷன் படுத்தான வாழ்க்கை தொடங்குகிறது, மனுஷனை போட்டு பூவை போட்டா வாழ்க்கை முடிகிறது. அது போலதான் நமக்கு பாத்தீங்கன்னா அரிசியில மஞ்சத்தூளை கலந்து தலையில போட்டோம்னா வாழ்க்கை தொடங்குகிறது, வாயில போட்டோம்னா வாழ்க்கை முடிகிறது. அப்படி வாழ்க்கை முடிகின்ற நேரத்தில் கூட காதல் என்ன செய்ய தெரியுமா? கண்ணீர் வடிக்கும். காதல் கண்ணீர் வடிக்கும். நட்பு கண்ணீரோடு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டும். ஆனால் குடும்ப உறவு மட்டும்தான் அந்த இறந்து போன பிணம் கூட மானத்தோடு போக வேண்டும் என்பதற்காக கோடி துணி போட்டு மரியாதை செலுத்தி அனுப்பி வைக்கும் என்று சொல்லி குடும்ப உறவுகளே நம்மளுடைய தனி மனிதனை பண்படுத்துகிறது என்று உறுதிபட கூறிய நன்றி, வணக்கம். கூப்பிடலாம், அம்மாவை அம்மான்னு மட்டும் தான் கூப்பிடலாம். ஆனா எங்க நண்பனை மட்டும் தான் மச்சான், மச்சி, தோளா, ப்ரோ, மாப்பிள, பங்காளி, பங்கு, மாமான்னு ஒட்டுமொத்த உறவு பெயர்களை ஒரே வார்த்தையில் அடக்குனா அதுதான் சார் எங்க நட்பு. அது மட்டும் இல்ல, சந்தோஷம் வந்துட்டு ஐயா குரங்கு இங்க வாடா அப்படின்னு கூட கூப்பிடலாம். ஐயா, கூட்டு குடும்பம்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒன்னும் பெருசாலாம் நினைச்சிட வேணாம். புருஷனுக்கு இலைய போடுவாங்க மனைவி, புருஷன் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவாரு. விதவிதமா காய்கறி எல்லாம் இருக்கும், உருளைக்கிழங்கு, கோசு, வாழைக்கான்னு விதவிதமா இருக்கும். அள்ளி அள்ளி வைப்பாங்க. புருஷன் போதும் போதும் சொல்லுவாரு. நீங்க ஒன்னும் பேசாதீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு அள்ளி அள்ளி வைப்பாங்க. அங்க பாசோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்படி வச்சாதான் அடுத்து வர்ற புருஷனோட அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ அதை சாப்பிடாம இருக்க தாம் புருஷ இலையில வச்சா வேற யாரும் சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அது ஒரு சேஃப்டி லாக்கரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. தன்னோட நண்பன் தான் கெட்டவன்னு தெரிஞ்சும் அவனுக்காக தன்னோட கூட பிறந்த சகோதரர்களோட பார்க்காம போர்ல அவங்களை எதிர்த்து உயிர் விட்டானே, அந்த கர்ணன் மாதிரி நட்பு தானே சார் இன்னைக்கு மனுஷனை பண்படுத்திட்டு இருக்கு சார். இப்ப 3க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. உறவுங்கிறது தோசை மாதிரி, ஒரு சைடு வெள்ளையா இருக்கும், இன்னொரு சைடு கருகி போய் கிடக்கும். காதல்ங்கிறது தோசைகள் மாதிரி, அது சொல்லவே வேணாம், 2 சைடும் கருகி கிடக்கும். ஆனா எங்க நட்புங்கிறது இட்லி மாதிரி சார், எந்த சைடு பார்த்தாலும் வெள்ளை குணம் சார். பூரா பசி நேரத்துல சாப்பாட்டு உதாரணமா சொல்லிட்டு இருக்காப்ல பாருங்க. எனக்கு பெத்தவங்களாம் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறாங்க தெரியுமா? வளர்க்குறதே இல்லை. 2 வயசுல ஆனா ஆவன்னா சொல்லி கொடுக்கறதுக்காக 2 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க சார். எனி டைம் ஆபீஸ்னு பிள்ளைங்களுக்குலாம் உறவுக்காரங்க பேர்லாம் தெரியாது. அந்த டிவில பாக்குற டோரா அத்தை, ஜாக்கி சான் மாமா, பென்டன் அண்ணனா தான் சார் அவங்க உறவுக்காரங்களா பாத்துட்டு இருக்காங்க. இங்க சொந்த பந்தம் ஒண்ணு அவங்கள பண்படுத்திட்டு இருக்கல. அதானே ஜாக்கி சான் தான் தாய் மாமனா. எனக்கு கல்யாணம்னா என்ன, உறவுக்காரங்களை எப்படி கூப்பிடணும் தெரியுமா? போய் பத்திரிக்கை வச்சு வெத்தலை பாக்கு வச்சா மட்டும் போதாதான், பணப்பாக்கு வச்சு அப்படி கூப்பிட்டாதான் வர்றாங்க. வந்தாலும் சும்மா போறாங்களா சார்? பத்திரிகையில பேர் போலன்னு ஒரு பிரச்சனை இழுத்துட்டு கல்யாணத்தையே கெடுத்து விட்டு போயிடுவானுங்க. ஆனா எங்க நண்பர்கள் அப்படி இல்லை சார். ஒரு ஃபோன் பண்ணா போதும், மச்சி நெக்ஸ்ட் வீக் எனக்கு கல்யாணம், ஃபோன் பண்ண நேர்ல வரலாம் டைம் இல்லடா, ஃபோன் தான், நீ கண்டிப்பா வந்துடணும்டான்னு சொன்னான் சார். இதுக்கே மச்சான் ஃபோன் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஒரு SMS பண்ணா போதும்டா, உனக்காக நான் அடுத்த செகண்ட் அங்க வந்து நிப்பேன்டான்னு சொல்றான் சார். தம்பி தினேஷ், உனக்கு கல்யாணம் ஆகலை, அதனால தான் இப்படி பேசுகிறேன்.
இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கு தான் தெரியும் வேதனை. அதானே அவன் சொல்லுவான், இதுக்கே மச்சி போனை வேஸ்ட் பண்ற, ஒரு SMS பண்ணா போதும் மச்சி, உடனே வந்து நிப்பேன். உனக்காக வந்து நிக்கிறான், நைட்டு பார்ட்டிக்காக வந்து நிக்கிறான்டா. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? இங்க கல்யாணம் பண்ண எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், நீங்க தாலி கட்டினீங்களோ கட்டலையோ? 2 வசனம் பேசுறாங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்க வசனம் பேசுறாங்க என்னை பார்த்து. மச்சான், நீ தாலி கட்டுவியோ கட்ட மாட்டியோ, பொண்ணை பாப்பியோ பார்க்க மாட்டியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நைட் ஆனா சரக்கு பார்ட்டி வச்சே ஆகணும். விளங்குமா அந்த நட்பு? சின்ன பிள்ளைக்கு எடுத்து விடாதீங்க, உட்காருங்க. கல்யாணக்காரங்க வீட்டுல பத்திரிக்கையில போடலன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, சச்சரவு செஞ்சுக்கிட்டு, அந்த கல்யாணத்தை கலாட்டா கல்யாணமா மாத்திட்டு போனாங்களே, அந்த மாதிரி சொந்த பந்தம் நினைச்சியாடா? நண்பன்டா. என்ன இந்த நண்பன் வேற மாதிரி இருக்காரு? ஒரு அப்பா மகனை வக்கீலுக்கு படிக்க வச்சாராம். இன்னொருத்தர் வந்து கேட்டாரு அந்த அப்பா கிட்ட, என்னையா மகனை வக்கீலுக்கு படிக்க வச்சியா, எப்படி இருக்கான்னாரு. பெரிய வக்கீல் ஆயிட்டான், சென்னை ஹைகோர்ட்ல வேலை பாக்குறான், கேஸே என் மேலதான் போட்டிருக்கான். இந்த மாதிரி சொந்த பந்தம் எல்லாம் பண்படுத்தல சார். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. மெடிசனுக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒண்ணுதான் வித்தியாசம். ரெண்டுமே நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. ஆனா என்ன, மெடிசனுக்கு எக்ஸ்பிரி டேட் உண்டு, எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிரி டேட்டே இல்ல சார். பிரமாதம், சாகா நட்பு. அதனால தான் சொல்றேன், ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது கூடும் நட்பே, கூடும் நட்பே. சபாஸ் சபாஸ் சபாஸ். அடுத்து வேகமா எந்திரிங்க. காதல் அப்படிங்கிறது இதய சம்பந்தப்பட்டது, நட்பு அப்படிங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. ஆனா உறவு அப்படிங்கிறது தாங்க ரத்த சம்பந்தப்பட்டது. அப்படி சொல்லுங்க. தானாடா விட்டாலும் தன் தசையாடுன்னு சும்மாவா சொல்லிட்டு போனாங்க பெரியவங்க. ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ராஜா வந்து மந்திரி கிட்ட கேக்குறாரு, இப்ப ஏன் கடவுள்லாம் வந்து அவதாரங்களே எடுக்கிறது இல்ல, ஏன் கஷ்டப்படுறவங்க குறைஞ்சிட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு வந்து மந்திரி சொல்றாரு, தக்க சமயம் வரும்போது இதுக்கு உண்டான ஆன்சரை நான் சொல்றேன் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கடல் வழி பயணம் போறாங்க. ஒரு கப்பலும் வந்துருது, ராஜா எல்லாரும் ஏறிடுறாங்க, சேவகர்களும் ஏறிடுறாங்க. ஆனா மந்திரி மாத்திரம் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு பதறி அடிச்சுட்டு மந்திரி வராரு, ஒரு போர்வையை போத்திக்கிட்டு எதையோ உன்னை எடுத்துட்டு. ராஜா என்ன லேட்டுன்னு கேட்கும் போது சொல்றாரு, இல்ல ராஜா உங்க பையன் அழுதுட்டு இருந்தான், அவனை தூக்கிட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கப்பல் கிளம்பிடுது, நடுக்கடலுக்கு போயிடுது. மந்திரி மடியில வச்சிருந்த பையனை எடுத்து டக்குன்னு கடலுக்குள்ள போட்டாராம். ராஜாவோட பையனை, ராஜாவோட பையன். ஒரு நிமிஷம் கூட ராஜா யோசிக்கல, டபால்னு ஏறி குதிச்சு போய் அது பையனை எடுக்கலான்னு பார்க்கும்போது அது பையன் இல்ல, அது ஒரு மரப்பாச்சி பொம்மை. அவர் வேகமா ஏறி வந்து மந்திரி கிட்ட கேட்கலான்னு வரும்போது மந்திரி சொல்றாரு, ராஜா ஒரு நிமிஷம், நீங்க எவ்வளவு பெரிய ராஜா, இங்க இவ்வளவு சேவகர்கள் இருக்கும், ஏன் நானே இருக்கேன், நீங்க எங்கள்ல யாரையாவது போய் காப்பாத்த சொல்லிருக்கலாம், நீங்க ஏன் காப்பாத்துனீங்க அப்படின்னு. அவன் என்னோட பையன்டா, என்னோட ரத்தம்டா அப்படின்னு ராஜா சொன்னாராம். அந்த இடத்துல மந்திரி சொன்னாரு, அன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கா, கடவுள் அவதாரங்கள் எடுக்கிறாரான்னு. கடவுள் இப்பவும் அவதாரங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஒவ்வொரு வீட்லயும், அப்பா அப்படிங்கிற உறவுல. பாத்தீங்களா, இத கேட்டிருந்தா சமுத்திரக்கனி சந்தோஷப்பட்டிருப்பாரு, அப்பா அப்படின்னு சொல்லி. காதல் 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 என்றே கடலில் உப்பாய் கரைந்தது இளமை. ஒரு மனுஷனோட ரொம்ப ஒரு அழகான பருவம்னா அது வந்து இளமை பருவம் தான். அந்த இளமை பருவத்தையே வீணாக்குறது தாங்க உங்க காதல். அப்படி சொல்லுங்க. இளமையில பண்பட்டு இருந்தவங்க சுவாமி விவேகானந்தர், ஐயா அப்துல் கலாம், ஆப்ரஹாம் லிங்கன், ஐன்ஸ்டீன் போன்றவர்கள் தாங்க வாழ்க்கையில சாதிச்சிருக்காங்க. இப்ப காதலுக்காக வந்தவங்க, நட்புக்காக வந்தவங்க எல்லாம் குடும்பத்தோட அதிக நேரம் செலவழிக்கலன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்த குடும்பம் அப்படி இல்லை. நாங்கெல்லாம் நடந்தா அதை கேட்கறதுக்கே மெல்லிசை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தினம் தினம் மெல்லிசையை கேட்கிற குடும்பத்துல இருந்து வர்றேன் சார். நான் ஒரு விஷயத்துக்கு போறதாகட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போறதாகட்டும், என்னை ஊக்கப்படுத்தி என்னை பண்படுத்தி வளர்த்தது எங்க குடும்ப உறவுகள் மட்டும்தான் சார். இப்படிப்பட்ட குடும்ப உறவுகளால தான் இந்த சமுதாயத்துக்கும் அதிகப்படியான பண்பட்ட மக்களை தர முடியும் நான் சொல்றேன். இப்ப அந்த பாப்பா வந்து அருமையா சொன்னுச்சு, உறவு மட்டும்தான் ரத்தம் சம்மந்தப்பட்டது. உண்மைதான் அம்மா, ஒத்துக்கிறோம். ஒரு பாக பிரிவினை சண்டை வந்தா அண்ணன் தம்பி மண்டையும் தம்பி அண்ணன் மண்டையும் கட்டைய வச்சு உடைச்சிருவான். ஒரே ரத்தம், ஒரே ரத்தம். உண்மைதான் உண்மைதான். சகோதரர் வந்து பேசினாரு,
நம்ம பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு ரோட்ல போய் இவரு உங்க சித்தப்பா, இவரு உங்க பெரியப்பா, இவரு உங்க அண்ணன் இப்படின்னு எங்கே காமிக்கணுமா? ரோட்ல கூட்டி காமிக்கணுமா? நான் என்ன கேட்கிறேன், சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் வீட்டுல வச்சுல காமிக்கணும். உங்க குடும்பம் இன்னைக்கு ஒற்றுமையா இல்லையே, கூட்டு குடும்பம் இல்லையே, உறவு என்னையா அப்புறம்? அழகா சொன்னாலும் ஒரு புது கவிங்க, மூத்த மகன் மேல தெருவில், இளைய மகன் கீழே தெருவில், 2 பேரையும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் நடுத்தெருவில் சொன்னாங்க. என்ன உறவு? அவங்க சொன்னாங்க, காதலை பத்தி பேச அழகா சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு புது கவிஞன் அழகா சொன்னான், அவள் என்னை பார்த்து சிரித்தாள், அவள் என்னை பார்த்து சிரித்தாள், அவள் கன்னத்தில் குழி விழுந்தது, நான் அவளை பார்த்து சிரித்தேன், என் குடும்பமே குழியில் விழுந்தது. சோகதையா படிப்பாரு போட்டுருக்கு உட்காந்து. நான் என்ன கேட்குறேங்க, உறவுக்காரங்க வந்தாக்க வாசல்லே உட்காந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களாம். அண்ணே எங்கே இருக்கீங்க நீங்க, எந்த உலகத்துல இருக்கீங்க? இப்ப எந்த வீட்டில் அதெல்லாம் நடக்குது? உண்மையிலங்க டிவி பார்க்குறாங்க, பார்க்கட்டும். நான் கேட்குறேன், உறவை வளர்க்குறேன் ஊட்டி வளர்க்குறேன்னு சொல்லிக்கல, இன்னைக்கு பெண்கள் தான் பெற்ற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்களா? இல்லையே. தாய்ப்பால் கொடுத்தா ஸ்ட்ரக்சர் போயிருமா? போட்டுமே, என்னைக்கு தான் ஸ்ட்ரக்சர்ல போறதானே. என்ன விளையாட்டு விளையாடுறாரு? நான் என்ன கேட்குறேங்க, இப்ப கணவன் மனைவினா சண்டை வரணுமா, சண்டை வரணுமா, சந்தோஷம் வரணுமா, எல்லாம் வரணும். இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, நான் சொல்றேன், எனக்கு என் மனைவி சண்டை வந்தா நான் என் மனைவியை அடிக்கலாம், இல்லை ஒருவேளை அவள் வேணாலும் என்னை அடிக்கலாம், பரவாயில்ல. ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு என் மனைவி சண்டை வந்தா என்ன செய்வா, என் 5 வயசு பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை பிடிச்சி போட்டு அடிப்பான். சம்மந்தம் இல்லாம. எங்கள் அம்மாவுக்கு மனசு கேட்காது, எங்கள் அம்மா கேட்கும், ஏய் ஏன் பிள்ளைய அடிக்கிற அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்லுவா பாருங்க, என் பிள்ளைய நான் அடிக்கிறேன். சொல்லி முடிச்ச கையோட எங்க அம்மா பல்லாருன்னு ஓங்கி எனக்கு ஒரு அறை விட்டுச்சு. என் முன்னாடி கேட்டா, ஏன் என் புருஷனை அடிக்கிறேன்னு. என் பிள்ளைய நான் அடிக்கிறேன். பங்கு போட்டு அடிக்கிறதுக்கு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நடுவுல வீட்டில் ஒரு சமையல் உண்மையிலங்க நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நாம பண்பட்டுருக்கோம். சாப்பாடு சரியில்லைன்னு இப்போ எப்பாவது நம்ம சாப்பிடாம இருக்கோமா? எதை போட்டாலும் சாப்பிட்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாப்பாட்டில் நம்ம பண்பட்டு போயிட்டோம், வேற வழியே இல்லை. அந்த அவங்க தாளாட்டு பாடி வீட்டில் ஆறாரோ ஆறீரோ எப்பன்னு எங்கே இப்போ யாரு தாளாட்டுவா? உண்மையிலங்க என் வீட்டில் என் மனைவி அருமையா தாளாட்டுவா. குழந்தைய போட்டு தாளாட்டுவா பாருங்க. ரோட்ல போற நாயெல்லாம் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு இதுதான். ஆனால் நடுவர்களே, ஒரு அழகா சொன்னா, ஒரு பழமொழி சொன்னா, உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு. உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு. அப்படி அடையாளம் காட்டக்கூடியதுதான் நட்பு. அழகா சொன்னா, நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னு பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். நட்பை கூட கற்பை போல எண்ணக்கூடிய நட்பு தான் எங்களை பண்படுத்தும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். அடுத்து ஐயா, இந்த பொண்ணு எல்லாருமே காதலை பத்தி பேச வந்திருக்காங்க ஐயா. ஆனா வீட்ல இருந்து இவங்க அம்மா அப்பா அனுப்பும் போது, அம்மா பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதையுமே மனசு கேட்காம பின்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட உறவு தாங்க நம்மள ஒவ்வொரு மனுஷனை பண்படுத்துது. அது மட்டும் இல்ல, இந்தா எங்க அப்பா உட்கார்ந்துருக்காரு, அந்தா எங்க அம்மா உட்கார்ந்துருக்கான்னு தைரியமா சொல்லலாம். அந்தா என்னை பார்க்க வந்து அந்த பையன் உட்கார்ந்துருக்கான்னு சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா தாய்க்கு ஈடானது வேற எதுவுமே இல்லை சார். ஆராரோ ஆராரீரோ, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவை போல் ஆகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? கஷ்டத்தை நீ தந்தாலுமே தியாகத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லி தியாகத்தை பத்தி தாய் ஒவ்வொரு நாளும் ஊட்டி வளர்க்கிறாளே, அப்படிப்பட்ட உறவு தாங்க நம்மளை வந்து பண்படுத்துது. ஒரு பிச்சைக்காரன் பாடுறா இந்த பாட்டை. ஒரு பையனே அப்படி பாடி இருக்கான் அப்படின்னா பெண்களை என்னென்ன சொல்லி வளர்த்திருப்பான் அந்த தாய். பெத்தவங்களோட குழந்தைங்கள நம்ம சித்தனவாசல், புதுக்கோட்டையில இருக்கிற சித்தனவாசல் கூட்டிட்டு போவாங்க. அப்படியே பவ்யமா அழக்கமா ஒழுக்கமா இங்கேருந்து கூட்டிட்டு போய் இதுதாமா ஓவியம், அந்த காலத்து ஓவியம் சொல்லி காட்டி பண்பட்டு அங்கேருந்து கூட்டிட்டு வருவாங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த வால் முளைக்காத குரங்கு கூட்டிட்டு போங்க பாருங்க.
இந்த நட்பும் காதலும் இங்க இருந்து போய் அப்படியே ஒரு ஹார்ட்டை வரைஞ்சி, சயின்ஸ் டீச்சர் போடும்போது கூட கவனிச்சிருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு ஹார்ட்டை வரைஞ்சி ரமேஷ் தீபா ஆர்ட் பை அப்படின்னு சொல்லி கீழே எழுதிட்டு வருவாங்க. ஆனா நாசமா போனவங்களே அடுத்த ஓம் புள்ள குட்டி பார்க்க போகும்போது அந்த ரமேஷையும் தீபாவையும் பார்த்துட்டு வந்துச்சுன்னா சித்தன்னவாசல் ஓவியம் எதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருமேங்கயா. அப்ப இப்படிப்பட்ட காதலும் இப்படிப்பட்ட நட்பு எங்கேயா பண்படுத்த போகுது? ஒரு கவிஞன் அழகா சொல்றான், அம்மாவாசை என்று தன் குழந்தைக்கு சோறு ஊட்ட நிலவை தேடும் அம்மா. அம்மாவாசைன்னு தெரியும், இருந்தாலும் எப்படியாவது அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டணுமே சொல்லிட்டு அங்கே பார் நிலான்னு சொல்லி ஊற்றாலே தன்னோட தாய் அன்பையும் பாசத்தையும். அப்படிப்பட்ட குடும்ப உறவு தாங்க நம்மளை பண்படுத்துது. உலகம் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு, உலகம் உன்னை உயர்த்தி பேசும்போது செவிடாயிரு, நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறவு மட்டும்தாங்க ஒரு மனுஷனை பண்படுத்த முடியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, காதலும் கருவாடும் ஒண்ணுங்க. இந்த காதலும் கருவாடும் ஒண்ணு. தூரமா இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காது, சாப்பிடுறவங்களுக்கு தான் அதோட ருசி தெரியும். கருவாட்டுல முள்ளு இருக்குதுங்கிறதுக்காக அதை சாப்பிடாம போனா கருவாட்டோட ருசி தெரியுமா? அந்த மாதிரி காதல்ல பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்காக காதலிக்காம போனா காதலோட அருமை தெரியாதுங்க. அதனாலதான் சொல்றேன், காதல் ஒரு மனிதனை பண்படுத்துதுன்னு. காதலும் கருவாடும் ஒண்ணு. ஆமாமா, நீங்க சொல்றது உண்மைதாமா. காதல் வந்து பாடம் பண்ணிடுது எல்லாரையும். ஐயா, ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒவ்வொரு சின்னப்பாதாஸ் இருப்பாங்கய்யா. அந்த அந்த சின்னப்பாதாஸ் எல்லாம் ஊருக்கும் அடங்க மாட்டாங்க, குடும்பத்துக்கும் அடங்க மாட்டாங்க. அந்த ஊருக்குள்ள ரேகா டீச்சர்னு ஒருத்தவங்க வருவாங்க பாருங்க. அவங்க கடைக்கனால ஒரு பார்வை பார்த்தா போதும் பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க சார். அதுக்கு முன்னாடி அவங்க மலைக்கு கூட பள்ளியோடத்துக்கு ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களே கவிதை எழுதுவாங்க பாருங்க. பேப்பரும் இல்லை பேனாவும் இல்லை, பேப்பரும் இல்லை பேனாவும் இல்லை, படித்தே நீ எழுதிய காதல் வரிகளை உனது விழிகளில். பாருங்கய்யா, படிக்காத ஒருத்தனைய கவிஞனாக்குதியா இந்த காதல். காதலை பத்தி சொல்லாத கவிஞர் யாராவது இருக்காங்களா? காதலை பத்தி சொல்லாத கவிஞரே இல்லைங்க சார். கவி பேரரசு வைரமுத்து காதலை பத்தி அழகா ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் மத்தப்படும், காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னை கவனிப்பதை போல் உணர்வாய். எப்ப ஒரு மனுஷன் தன்னையே ரசிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவன் சாதிக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தங்க சார். காதலுக்காக சாகாதீர்கள், காதலிக்காமலும் சாகாதீர்கள், கல்யாணத்துக்கு பிறகு துணைவியை காதலிங்கள் என்று கூறி ஒரு மனிதனை அதிகமாக பண்படுத்துவது காதலே காதலே குன்றா காதலே என கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க என்ன உற்சாகமா இருக்குன்னு பேச்சு. அப்படியே எத்தனை கவிதை. எனக்கு ஒரு ஆச்சரியம், இப்படி பேசாம சொல்லறங்க பட்டிமன்ற மாதிரி வச்சு எல்லாரையும் பாஸ் போட்டுலாம்னு நினைக்கிறேன். என்ன எழுத சொன்னா இவ்வளவு எழுதுவாங்களா? என்ன அழகா பேசுறாங்க, அருமை. அடுத்து ஐயா, உறவுலே சிறந்த உறவு என்ன தெரியுமா? கொழுந்தியா உறவு. அந்த கொழுந்தியா உறவு மாதிரி ஒரு பசுமையான உறவு எதுவுமே இல்லைங்க. வீட்டுல வந்திருக்காங்களையா? வீட்டுல வரல, அந்த தைரியம் தான். சரி, போகணும்ல வீட்டுக்கு. கோயில் இல்லாத ஊர்ல கூட குடியிருந்துடலாம், ஆனா கொழுந்தியா இல்லாத ஊர்ல குடியே போதுமையா. வேற 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 வாங்க. நீங்க என்ன ஐயா என்னையே எடுத்து விட்டுருவாரு போட்டுக்க அவர் பாட்டுக்க. ஐயா இங்க பாருங்க, நர்ஸ் ஒரு எனக்கு உடம்பு சரியில்லை, காலு வலி, போய் அதராம்பட்டினம் ஜிஹெச்ல படுத்து கிடக்கேன். அப்போ எங்க ஆத்தா வந்துச்சு, அப்பா இப்படி பார்க்க காலு வலி நல்லா இருக்கா, ஊசி போட்டாங்களா, மாத்திரை தின்னியா அப்படின்னு எங்க ஆத்தா கேட்டுச்சு. அப்புறம் என் நண்பர் வந்தாரு பாருங்க, ராஜநிதினு ஒரு நண்பர், அங்கிருந்து வந்து கேட்டாரு, மாப்பிள்ள எப்படி இருக்கு, நர்ஸ் எப்படியா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நட்பு அப்படி இருக்குங்க. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையும் ஒரு அழகானதுங்க. நக்கலும் நையாண்டி திண்டலுமா இருக்கும். என் பொண்டாட்டி வாஷிங் மிஷின் வாங்கி கேட்டா வாங்கி கொடுத்தேன், இன்னொரு மிஷின் வாங்கி கேட்டா என்னால் வாங்கி கொடுக்க முடியல. அவ என்ன மிஷின் தெரியுமா வாங்கி கேட்டா? ஏடிஎம் மிஷினை வாங்கி வைக்கிறாயா? ஏடிஎம் மிஷினை வாங்கி வைக்கிறா, என்னால் வாங்கி கொடுக்க முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும்ல. இன்னைக்கு ஒரு மனைவிய இல்ல தரசுன்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? ஆடவன் உள்ளத்தையும்
ஆடவன் உள்ளத்தையும் அந்த இல்லத்தையும் ஆளுகின்ற அரசியாக இருக்கிறார். அதனால தான் அவளை இல்லத்தரசுன்னு சொல்றோம். ஒரு ஊர்ல ஒரு வீடு அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அப்படியே எரிஞ்ச பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து அதை அணைச்சிட்டு பார்க்குறாங்க. அதுல ஒரு கோழி சிக்கன் 65 மாதிரி அப்படியே வெந்து கிடக்குது. அப்படி வெந்து கிடந்த அந்த கோழியை போயிட்டு அப்படி லைட்டா தட்டி விட்டு பார்த்தா அந்த சிறகுகளுக்குள்ள இருந்து ஒரு 4 குஞ்சு அப்படியே மறுமலர்ச்சியா வருது. அதுதாங்க தாய் பாசம், தாய் உறவு அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இன்னைக்கு இந்த மனிதர்களை பண்படுத்துவது குடும்ப உறவே, குடும்ப உறவே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வாங்க. நண்பர்கள் இல்லாதவர்கள் நரம்பற்ற வீணைக்கு சமானவர்கள் ஐயா. உறவு என்பது தம்முடைய பிறப்பால் வருவது, காதல்னா கண்களின் கவர்ச்சியால் வருவது, ஆனா நட்பு தான் மனத்தின் விருப்பத்தால் வருது. அந்த நட்பு தான் ஒரு மனுஷனை பண்படுத்த முடியும். ஏன்னா நட்பை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். மற்றதெல்லாம் எங்க அப்பா அம்மா வேணாம்லாம் நம்ம சொல்ல முடியாது, என் நிற வேணாம்னு சொல்ல முடியாது. ஆனால் நட்பு மட்டும்தான் நம்ம சாய்ஸ். சமீபத்தில் வந்து +2 தேர்வு நடந்துச்சு. அதுல தேர்வு முடிவு வெளியீடு வந்துச்சு. அப்புறம் MBBS கவுன்சிலிங் நடந்துச்சு. அதுல 2 தோழிகள் ஜனனி, வர்ஷினி இப்ப ஸ்பெஷல் கவுன்சிலிங்க்கு போறாங்க. அந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங்ல 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் வந்து MMC காலேஜில் வந்து அந்த ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு. அதை வர்ஷினி செலக்ட் பண்ணா ஜனனி வந்து MMCல சேர முடியாது. தன்னுடைய தோழிக்காக நம்ம அடுத்த கவுன்சிலிங்ல MMCல சேர்ந்துக்கோம்னு விட்டு கொடுத்தா இதுதானே என் நட்பு. ஒரு பஸ்ல போனேன். ஒரு பையன் வந்து என் பக்கத்துல உட்காந்தான். தம்பி என்னையா படிக்கிற அப்படின்னு. +2 படிக்கிறேன் அப்படின்னா. நீ எதிர்காலத்துல என்னையா ஆவ அப்படின்னு. பைத்தியம் தானே அவன். ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு. அம்மா டாக்டருங்கிறாங்க, அப்பா இன்ஜினியருங்கிறாங்க, பாட்டி கலெக்டருங்கிறாங்க, தாத்தா பிசினஸ் பண்ணு அதான் பணம் செய்யறதுக்கு வழிங்கிறாங்க. இப்படி எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நான் நிறைவேற்றணும்னா நான் பைத்தியம் தானே ஆக முடியும். இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாரும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் மீது திணிக்கிறாங்க. அது அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு நல்ல நண்பன் தேவைப்படுறாயா. அந்த நட்பு தான் ஒரு மனுஷனை பண்படுத்தும். உலக நாடுகள் எல்லாம் சமாதானம் அடைய வேண்டும் என்றால் நல்ல நட்பு தேவை. அந்த நட்பு தான் ஒரு மனிதனை பண்படுத்த முடியும். உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாங்களை மீது தரும். நவில் தரும் நூல்நெய் மூலம் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பே. எனவே ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது நட்பே, நட்பே, நட்பே என்று கூறி விடைபெறுகிறேன். அடே அப்பா. நட்பு வந்து பயங்கரமான மன அழுத்தத்தை போக்குது. வீட்டுல பூரா அப்படியே படுத்துறாங்க. அதை பூரா தாங்கிறதுக்கு மன அழுத்தத்தை போக்க நட்பு தாங்க இருக்கு. அருமையா சொன்னார். உண்மையிலே தலைவணங்கி ஏத்துக்கிறேன். எப்படி மன அழுத்தத்தை போக்குது அதையும் சொல்லணுமா இல்லையா? இந்த பாதி குரல் வித்தக்கார மாதிரி பாதி வேலையை காமிச்சிட்டு மீதி வேலையை மூடி வச்சுட்டு போற வேலை பண்ணக்கூடாது. நட்பு எப்படி மன அழுத்தத்தை போக்குது? மாப்பிள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லை, புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்து. ஆத்திரியா இல்லையா? எப்படி ஆத்துறாங்கன்றீங்க. அவன் பப்பு அப்படி இழுத்துட்டு மப்பு கரெக்டா வருது, அப்படியே கண்டினியூ பண்ணு. முதல்ல அப்படித்தான்டா இருக்கும், அப்படியே பிக்கப் ஆயிரும். விளங்குவானா நான் கேட்கிறேன். இந்த நட்பு அப்படியே மாடியில் எங்க பாப்பா வந்து நின்னுக்கிட்டு, நாங்கள் அம்மாவாசை என்று கவிதை வேற இதுல அம்மாவாசை என்று நிலாவை தேடுறாளாம் தாய். இந்த மாடியில போய் சோறு விட்டுறது எதுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நான் சொல்றேன் கேளுங்க. எல்லா தாய்மாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. வீட்டில் இருக்க கணவன்மார்கள் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. இந்த பிறந்த குழந்தைக்கு நல்ல சத்து வரணும்னு அம்மா சாப்பாடு எப்படி பண்ணீங்க தெரியுமா? பாதாம், பிஸ்தா, முந்திரி, எந்திரி, மந்திரி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு பருப்பை போட்டு நெய்யை ஊற்றி நல்லா கடைஞ்சிட்டு பிள்ளைய தூக்கிட்டு மாடிக்கு போயிடும். ஏன் வீட்டில் நடு வீட்டில் வச்சு சோறு விட்டக்கூடாதா? பிள்ளைய தூக்கிட்டு மாடிக்கு போயிடும். ஏன்னா இவங்க தான் அம்மாவாசையில் நிலாவை தேடுவாங்களே. மாடியில் போய் நிலாவை காட்டுறது. அங்கே பாரு நிலா வாங்கிக்க, ஜுஜு 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 செல்ல குட்டி வாங்கிக்க. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் வாய் கொடுத்தவன வாங்குவானா நம்ம பையன் அப்படின்ட்டு திரும்புவான்ல. திரும்பினோன்னா அம்மா அடுத்து இன்னும் பாருங்க ஒரு அருமையான விஷயம். இந்த பாரு நீ சாப்பிட்றியா இல்லைன்னா அம்மா சாப்பிடுவேன். இங்க பாருங்க ஆ. இப்படியே மொத்த சோத்தையும் அம்மா சாப்பிட்டுட்டு புள்ள வத்தலம் தொத்தலமா இருக்கு. அம்மா கல்யாணமாயி புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் 2 சுத்து பெருத்து இருக்கு. நடக்குதா இல்லையா? இதுல நாங்க அம்மாவாசை அன்னைக்கு எதுக்கு அம்மாவாசை நிலாவை தேடுறீங்க? அதுவே தப்பு. முதல்ல பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கம்மா. நல்லதே சொல்லிக் கொடுக்கறதில்ல. இதுல எங்க ஐயா வந்து நின்றுக்கிட்டு நாங்க திருவிழாவுக்கு போனோம்னா அப்படியே ஏதோ பார்ப்போம், கறி போடுவாங்க, அது போடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். லெமூரியா கண்டத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு. அந்த காலம்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. இப்போலாம் நம்மால் திருவிழாவுக்கு எதுக்கு போறான்?
திருவிழாவுக்கு போனா அம்பாளையும் பார்க்கலாம், அப்படியே நம்பாளையும் பார்க்கலாம்னு போறான். அதுக்கு தானே திருவிழாவுக்கே போறான். திருவிழாவே எப்ப களை கட்டும்? அப்படி கலர் கலரா நம்ம பிள்ளைங்க அப்படி எட்டி பார்த்து அவன் அப்படியே ஒரு லுக்கு விட்டுட்டு போனா தானே திருவிழாவே களை கட்டுது. இதுதான் வாழ்க்கை. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேங்க. காதல் எப்படி மனுஷனை பண்படுத்தும்? எப்பேற்பட்ட மனுஷனையும் பண்படுத்தும் காதல். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இது நான் சொன்ன உதாரணம் இல்ல, புறநானூற்று உதாரணம். ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கிறது. இந்த குடும்பம் பண்பட்டு சந்தோஷமாக வாழுகிற வாழ்க்கை எப்ப கிடைக்கும்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுல கிடைக்கும். இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற மனப்பான்மையை சொல்லி கொடுக்கிறதே காதல் உணர்வு தான். அந்த அடிப்படையில சொல்றேன், காதல் உணர்வு மட்டும்தான் என்றைக்கும் குன்றாது, மனிதனையும் குன்ற விடாது. அவனுடைய பண்பட்ட நல்ல எண்ணங்களை அவனுக்கு அதிகமாக வளர்த்து அவனை வாழ்வில் பண்பட்ட மனிதனாக மாற்றும். நன்றி நன்றி. அடுத்து ஐயா, நட்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்ல ஒரு உண்மையான சம்பவம் இருக்கு. பக்கத்துல உள்ள ஆவுடையார் கோவிலை சேர்ந்த சத்யபாண்டி அண்ணனும் திருச்சியை சேர்ந்த சூர்யா அண்ணனும் உயிருக்கு உயிரான நண்பர்கள். இவங்க 2 பேரும் புதுக்கோட்டையில உள்ள ஒரு கல்லூரியில ஹாஸ்டல் தங்கி பிஇ படிச்சாங்க. அதுல சத்யபாண்டி அண்ணன் தன்னோட கல்லூரி லீவுக்கு சொந்த ஊருக்கு போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு சார். இத கேள்விப்பட்ட சூர்யா அண்ணன் ரொம்பவே துடிச்சு போயிட்டாரு. ஆனாலும் அந்த அண்ணனுக்கு போய் ஈம சடங்கெல்லாம் முடிச்சிட்டு வந்தாரு சார். ஈம சடங்கெல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சத்யபாண்டி அண்ணனுக்கு 2 சகோதரிகள், ஒன்னு அக்கா, இன்னொன்னு தங்கச்சி. அதுல சத்யபாண்டி அண்ணன் சத்யபாண்டி அண்ணன் இறந்து போறதுக்கு முன்னாடியே அந்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இந்த சத்யபாண்டி அண்ணன் இறந்ததுனால அந்த துக்கத்திலே 1 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு சார். அந்த வீட்ல ஆம்பளை துணையே இல்ல. அந்த குறைய சூர்யா அண்ணன் தீர்த்தது மட்டுமல்லாம மீதி இருக்கிற ஒரு அக்காவுக்கு அவர்தான் சார் முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு அந்த அண்ணன் தன்னோட வீட்டுக்கும் மகனா இருந்து சத்யபாண்டி அண்ணனோட அப்பா அம்மாவுக்கும் மகனா இன்னைக்கு இருக்கிறாரு சார். அதான் சார் எங்க நட்பு. அதனாலதான் சொல்றேன், ஒரு மனிதனை அதிக பண்படுத்துவது கூடும் நட்புன்னு. பேரறிஞர் அண்ணா உடல்நிலை சரியில்லாத போது ஆஸ்பத்திரியில இருந்த போது அவரை பார்க்க கல்வி கண் திறந்த காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, மக்கள் திலகம் எம்ஜிஆர், இந்த மாதிரி நிறைய பேர் மிக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அவரை பார்க்க வந்தாங்க. இவங்க எல்லாரும் கருத்துல வேறுபாடு இருந்தாலும் ஒரே பெஞ்சில உட்கார்ந்து நட்பாலேயே சோகத்தை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அங்க என்ன சார் நிக்குது? எங்க நட்பு தானே சார் நிக்குது. அதனாலதான் சொல்றேன், ஒரு மனிதனை அதிக பண்படுத்துவது கூடும் நட்புன்னு. ஐயா, ஒரு நிமிஷம். நட்புங்கிறாங்களே, என்னதான் நட்பு? ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சார். இவன் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவனை விட்டா அவன் பிரிய மாட்டான், அவனை விட்டா இவன் பிரிய மாட்டான். அப்படியே ஒட்டி பிறந்த இரட்டையல் மாதிரி இருப்பாங்க. நடுவுல ஒரு பொண்ணு கிராஸ் ஆயிடுச்சுன்னா போதும், இவனுக்கு அவன் தான் எழுதி, அவனுக்கு இவன் தான் எழுதி. எங்களை மாதிரி இருக்க முடியாது சார். அதான் ஒரு மனுஷனை பண்படுத்துறது உறவு தான் நான் சொல்றேன். நல்லா சொல்லுங்க. நீங்க ஒன்னும் சொல்ற மாதிரிலாம் எங்க நட்பு அவ்வளவு வந்து கூட சண்டை ஓடுங்களே 2 பேரும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், வெல்லும் வரை தோல்வி, சிரிக்கும் வரை கண்ணீர், உதிரும் வரை பூக்கள், மறையும் வரை நிலவு, மரணம் வரை அறந்தாங்கி மக்களுக்கும் எனக்கும் உள்ள நல்ல நட்பு சார். சபாஸ் சபாஸ். இன்னைக்கு வயசு பசங்களா இருந்தா கூட மாமா மச்சான் பங்காளின்னு சொல்லி உறவு முறை சொல்லி கூப்பிட தானே ஆசைப்படுறாங்க. காதலி கூட மனைவிங்கிற உறவா மாறும்போது தானே அந்த வாழ்க்கை பண்பட்ட வாழ்க்கையா இருக்க முடியும். ஐயா, நம்ம மகாத்மா காந்தி என்னன்னு சொல்லுவோம்? காந்தி தாத்தான்னு சொல்லுவோம். நேருவ ஆமா, தெரசாவ அன்னை தெரசான்னு சொல்லுவோம். இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்க எல்லாரையும் உறவு முறை சொல்லி தானே கூப்பிடுறோம். நண்பேண்டானா சொல்றோம், கடவுளையே சொல்றமே. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் சொல்றதுதான் உங்களுடைய காதல். நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்த மூச்சு உனக்குள்ளும் சொல்லி இன்னைக்கு அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க இவ்வளவு தூரம் பண்பட்டு வாழ்றாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க உறவு தானே. 5 வயசுல பையன் சொல்றான், எங்க அப்பா தான் சூப்பர் அப்பா அப்படின்னா. அதே பையன் 10 வயசுல சொல்றான்,
என் அப்பா திட்டுவாரு ஆனா பாவம் நல்லவர் அப்படின்றான். அதே பையன் 15 வயசுல அம்மாவை கூப்பிட்டு சொல்றான், உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வைமா, அடிக்கடி என் ரூட்ல கிராஸ் பண்றாரு, நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்றான். அதே பையன் 20 வயசுல சொல்றான், எப்படிமா இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்கிறான். அப்படின்னா பையனுக்கு 20 வயசுன்னு அர்த்தம். 25 வயசுல சொல்றான், சார் நான் எங்க அப்பாட்ட பேசுறது இல்ல சார், நான் என்ன பண்ணாலும் தப்புன்றாரு சார், அதனால நான் அவர்கிட்ட பேசலன்றான். அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கப்போ ஒரு 30 வயசுல சொல்றான், அப்பா என்னை திட்டிகிட்டே தான் இருப்பாரு, ஆனா அவர் திட்டுறதெல்லாம் என்னோட நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்றான். அதே பையன் 50 வயசுல சொல்றான், அந்த வறுமையில எங்க அப்பா எங்களை இவ்வளவு தூரம் வளர்த்தாரே, மை டாட் இஸ் கிரேட் அப்படின்றான். 5 வயசுல சொன்னது திரும்ப வர்றதுக்கு 45 வருஷம் ஆயிருக்குன்னா இடையில வந்த நட்பு அந்த உறவை மறைச்சிருக்கு. அவன் வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகவும் நம்மளை செதுக்கி இருக்காங்கன்னு அவனுக்கு புரியுது. கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் உடன் வருவது உறவுகளே என்று சொல்லி நட்பு இடையில் வரும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதியுகம் வழங்கும் அற்புதமான சொல்லரங்கம். ஒரு மனிதனை அதிகம் பண்படுத்துவது எது? ஒரு கேள்வி கேட்டு, கூடும் நட்பா, குன்றாத காதலா, அல்லது குடும்ப உறவா? மூணுக்கும் 3 விதமாக அழகழகாக பேசினாங்க. நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த போதே ஒரு விஷயத்தை சொன்னோம், தீர்ப்பு சொல்லிலாம் இதுக்கு விடை சொல்கிறது இல்லை. பிறகு என்ன சொல்லுவோம், இவங்க பேசின விஷயங்களை ஒரு நல்ல நிலத்தில் விதை போட்ட மாதிரி போட்டிருக்கோம். நீங்களும் சிந்திக்கணும், நானும் சிந்திக்கணும். முதல்ல குடும்ப உறவுக்கு சொன்னாங்க பாருங்க, இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து குடும்பத்தை கொடுத்துருக்காரு. நினச்சி பார்க்குறோம், குடும்ப ஃபோட்டோவை இப்படி பிரட்டி பார்க்குறோம். இந்த உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, எங்கள் தாத்தா, இவர் தான் எங்கள் பெரியப்பா, தான் எங்கள் அண்ணன், என் தம்பி என்ற அந்த குடும்பத்தை காட்டிட்டு ஒரு கதையை பின்னாடி சொல்ல ஆரம்பித்தா, நம்ம மடியில் உட்கார்ந்துருக்க குழந்தைக்கு நம் குடும்பம் எத்தகைய பாரம்பரியமிக்க குடும்பம் என்பது ஒரு கண்ணுக்கு முன்னே படமாக ஓடும். அழகா சொன்னாங்க, அந்த பையன் பெருமை அடைஞ்சா அந்த குடும்பத்தால். அந்த பையன் தப்பு பண்ணான்னா திருவள்ளுவர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா முத கேள்வி என்ன கேட்பாங்களாம் கிராமத்தில், டேய் இவன் யாரு மகன்டா, யாரு விட்டு பையன், ஒரு கேள்வி கேட்பானாம். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும்னார். அவன் விட்டு பிள்ளைய அப்படி பஞ்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்களாம். கர்ணனை பற்றிலாம் சொன்னாங்க. அந்த கர்ணனுடைய வரலாறுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை ஆச்சரியமாக இருக்கும். அதே போல தனக்கு கிடைத்த அந்த பட்டத்தை தன் அண்ணன் ஏற்றுக்கல, காட்டுக்கு போயிட்டான்னு சொன்ன உடனே செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, பரதன் என்கின்ற தம்பி காலில் போட்டிருந்த செருப்பை வாங்கிட்டு வந்து தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டு 14 வருஷ காலம் அந்த பதவி நாற்காலியில் உட்காராம, என் அண்ணனுடைய செருப்பு இந்த நாட்டை ஆளட்டும், நான் அடிமையாக இருப்பேன் என்று சொன்ன தம்பிகள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அதுதான் உண்மையான விஷயம். இப்படிப்பட்ட தம்பி, அப்படிப்பட்ட அண்ணன், அவரை போன்ற அப்பா, இவரை போன்ற தாத்தா, இன்றைக்கும் பார்க்குறோமே தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்க எத்தனை பாடுபடுறாங்க. நான் ஒரு மேடையில் பேசிட்டு இறங்குறேன், ஒரு தாத்தாவும் பேரனும் வர்றாங்க. நான் அந்த பையனை கேட்குறேன், உன் பேர் என்ன? அந்த பையன் சொல்கிறான், சுபாஷ் சந்திர போஸ் IAS அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சுபாஷ் சந்திர போஸ் சரி, வயசு என்ன 10 வயசு ஆகுது, IASன்னு சொல்கிறையே அப்படின்னே. அதுக்கு அவன் சொன்னான், எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு, என் பேர் பதிஞ்ச மாதிரி நான் என்னவாக வேண்டும் என்பதை என் மனதில் பதிய வைத்தவர் என் தாத்தா. அதனால் நான் என்ன செய்கிறேன், சொல்கிறப்பையே அப்படி சொல்லுவேன். பிள்ளை இப்படி இருக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கணும், இந்த குடும்பத்தில் போய் பெண் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண் பார்க்க போகிற போது நாம் என்ன சொல்கிறோம், அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை பார்க்குறோம். பையனை பார்க்குற போது என்ன சொல்கிறோம், அவனுடைய தாய் தந்தையரை பார்க்குறோம். எதுக்காக பார்க்குறோம், நல்ல முறையில் அந்த குடும்பம் வர வேண்டும்னு பார்க்குறோம். பண்படுதல் என்பது என்ன, இரக்கம், அன்பு, கருணை, அதே மாதிரி நல்ல குணங்கள், இவை எல்லாவற்றையும் அந்த குடும்பம்ங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யுது,
ஒரு குழி வெட்டுறாங்க, அதில் எரு போடுறாங்க, விதை போடுறாங்க, தண்ணீர் ஊற்றுறாங்க, வேலி கட்டுறாங்க, அது படர்வதற்கு மரங்களை உருவாக்குகிறார்கள் அல்லது பந்தல் போடுறாங்க, அது காய்த்து கனிந்து விதைகளை தருகிறது. அதுதான் குடும்பம். அதனால் அது பண்படுத்துகிறது. இதை ஒரு பக்கம் சொன்னாங்க. அடுத்து வந்தாங்க கூடும் நட்பு. நல்ல நட்புக்கு ஈடேது இணையேது. அம்மா வந்து வரம் கேட்குறா. யாரு? குந்தி கர்ணன்ட்ட கேட்குறா, என்னப்பா நான் தான் உங்க அம்மா, வந்துரு, சண்டை போட வேணாம். அவன் சொன்னா, இப்போ வந்து கூப்பிடுறியம்மா படம் முடிய போறப்ப, இப்போ வரலாமா? நான் என்னுடைய நண்பன் யார் தெரியுமா? துரியோதனை. உன் ஜாதி என்னன்னு என்னை கேட்டாங்க, எனக்கு சொல்ல தெரியல. உங்க அப்பா யாருன்னு கேட்டாங்க, சொல்ல தெரியல. உங்க அம்மா யாருன்னு கேட்டாங்க, சொல்ல தெரியல. ஏன் தெரியுமா? மாதா பிதா குரு தெய்வம் 4 பேரால கைவிடப்பட்ட ஒரே மனுஷன் நான் தான். பெத்தன்னைக்கே தூக்கி போட்ட நீ. அடுத்து சூரியன் அப்பா பார்த்துட்டு இருந்தான், ஒன்றும் சொல்லலை. அடுத்து குரு சாபம் கொடுத்துட்டாரு, பரசுராமர். கடைசியா கடவுள் வந்து உயிரை வாங்கினாரு, நமக்கு தெரியும். நீங்க 4 பேரும் விட்டுட்டீங்க. என்னுடைய நண்பன் கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னான் தெரியுமா? ஜாதி என்ன மதம் என்னன்னு வாத்தியார் கேட்கிறாரு. அப்ப துரியோதனை எந்திரிச்சு சொன்னா, இந்த நாட்டில் 4 பேருக்கு ஜாதி பார்க்கக்கூடாது. மகாபாரதத்தில் வரக்கூடிய அற்புதமான பாட்டு இந்த பாட்டு. கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் அண்மைகை, உற்றவர்க்கும் வீரர் என்று உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை, கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர, நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால் சொல்லிட்டு என்னை ராஜாவாக்கி எனக்கு இந்த நாட்டை கொடுத்தானே என்னுடைய நண்பன், அவனை விட்டுட்டு உங்கூட வர சொல்றியம்மா, நீ அம்மாவா இருந்தாலும் வரமாட்டே அப்படின்னா. அவன் செத்தன்னைக்கு தாங்க ஞாபகம் வச்சுக்கங்க, 17ஆம் நாள் போர் சர்க்கத்தில் மட்டும்தான் 2 பக்கத்து படையும் சேர்ந்து அழுதாங்க. இவன் செத்தா அவன் கை தட்டுவான், அவன் செத்தா இவன் கை தட்டுவான். ஆனா கர்ணன் செத்தன்னைக்கு துரியோதனன் அழுதான், பாண்டவர்களும் அழுதார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாவு. இந்த கதைகள்லாம் புராணத்துக்காக சொல்லல, இன்னைக்கு சொன்னாங்க. அந்த குழந்தை ஒரு நட்பை பத்தி சொல்லுது, அவங்க ஒரு நட்பை பத்தி சொல்றாங்க. நண்பர்கள் என்பவர்கள் வெறும் தண்ணி அடிக்கிறதுக்கும் மற்றதுக்காக இல்லைங்க. அவர்கள் கடைசி கால வரைக்கும் கூட இருப்பாங்க. 90 வயதானாலும் கூட அந்த 2 பேரும் சந்தோஷமா இப்ப பேசிக்கிறாங்களே, அதுக்கு ஈடு இணை உண்டா? நட்பு என்பது ஒரு தலைமுறையில் இல்லைங்க, 7 ஜென்மத்திலும். இற்றைக்கும் 7 பிறவைக்கு முந்தனோடு உற்றோமையாவும் உமக்கையா மாற்றைவோம் மற்றையம் காமங்கள் மாற்றியல ரொம்பவாய்னா அது நட்புன்னா. அதை இவங்க அழகா சொன்னாங்க. கடைசியா சொல்றப்ப காதலுக்கு சொன்னாங்க. காதல்னா என்ன தெரியுங்களா? திட்டமிட்டு வருவதில்லைங்க காதல். வர்ற 7ஆம் தேதி 10:30க்கு நான் காதலிக்க போறேன்னு எவனா சொல்லியிருக்கானா? சொல்ல முடியாது. என்னைக்கு உங்களுக்கு காதல் வந்தது? யாரையாவது கேட்குறாங்க. அந்த மழை பெஞ்சிருச்சுல அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மல்லாக்கு படுத்திருந்தப்போ வாந்தி தான் வரும், காதல் வராது. எப்போது வந்தது என்று யாருக்கும் தெரியாது. அவள் யாரோ அவன் யாரோ. ரொம்ப 2000 வருஷத்துக்கு முதல்ல ஒரு பாட்டில் சொன்ன ஒரு சங்க இலக்கிய புலவன், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாட்டு எழுதி எவ்வளவு நாளா தெரியுமா? இவங்க பாடின பாட்டு எழுதி 5 வருஷம் ஆயிருக்கான், அவர் பாடின பாட்டு எழுதி 10 வருஷம் ஆயிருக்கான், நான் சொன்ன பாட்டு எழுதி 2000 வருஷம் ஆச்சு. அவன் சொன்னா, உங்க அப்பா அம்மா யாரோ எங்க அப்பா அம்மா யாரோ, நீ யாரோ நான் யாரோ. ஆனா 2 பேரும் இன்னைக்கு பார்த்த உடனே கலந்தமே. எப்படி கலந்தம் தெரியுமா? செம்மண் நிலத்தில் மழை பெய்தவுடன் தண்ணீர் செந்நிறமாக மாறி போவதைப் போல நானும் நீயும் ஒன்றாக கலந்து விட்டோம். அதனால் இந்த ஜென்மத்தில் மட்டுமில்லை எந்த ஜென்மத்திலும் நம்மை பிரிக்க முடியாதுன்னு அவன் சொல்றான்னு சொன்னா ஒரு ஆச்சரியம் தெரியுமா? இந்த புலவன் பேர் யாருக்கும் தெரியாது. அந்த புலவனை என்ன பேர் போட்டாங்க தெரியுமா? செம்புல பெயல் நீரார்னு போட்டுக்கிட்டாங்க. அந்த பாட்டு வரி எடுத்து போட்டுக்கிட்டாங்க. உண்மையான காதல் என்பது என்ன? 2 யானை காட்டு வழியா வருது. இப்போ நிறைய யானைகள் இறந்து போகிறத பார்க்க வேதனையாக இருக்குது. பேருயிர்ங்கிறான். உலகத்திலேயே பூமியில் பிறந்த பெரிய உயிரினம் யானை தான். ஒரு யானை இறக்குற போது அவ்வளவு கவலைப்படுறோம் நம்ம. அந்த 2 யானை போகுது, ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை. கடுமையான கோடை காலம். அந்த பெண் யானை கருவுற்றிருக்கு.
வயிற்றுக்குள்ள குட்டி இருக்கு, தண்ணி இல்லாமல் ரெண்டும் தவிக்குது, ஒரே ஒரு பள்ளத்தில் தண்ணி கிடக்குது. இப்போ ஒரு யானை தான் குடிக்க முடியும், 2 யானையும் போகுது. ஆண் யானை என்ன பண்ணுச்சான், பெண் யானையை குடிக்க சொல்கிறப்ப அது குடிக்காதுங்கிறதுக்காக அது துதிக்கையை வைக்கிறப்ப இதுவும் வச்சிருச்சான். வச்சுட்டு அது அவசர அவசரமாக குடிக்குது பெண் யானை. ஏன் தெரியுமா? அதுக்காக குடிக்கலை, அது வயிற்றில் இருக்கக்கூடிய குட்டிக்காக அது குடிக்குது. அது குடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு குடிக்கிறது போல நடிச்சிட்டு தண்ணீரை குடிக்காமல் அந்த ஆண் யானை நின்றது. பிடி ஊட்டி பின் உண்ணும் களிர்ன்னு யானையை வச்சு உதாரணம் சொன்னா நமக்கு. ஒரு பெண் உயிருக்காக ஒரு ஆண் தன் உயிரை இழக்கக்கூட சம்மதிக்கக்கூடியது. அதுதான் எது? உண்மையான காதல். அதே போல ஆணுக்காக தன்னுடைய உயிரை சம்பந்தமே இருக்கக்கூடாதுங்க. நீங்க சொல்ற உறவு, நீங்க சொல்ற மற்றவை எல்லாம் கூட ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். ஆனா காதல் என்பது அப்படிப்பட்டதல்ல. அது உயிர் இயற்கைன்னா. காதல் என்பது என்ன? மனிதர்களுக்கு மட்டும் வருவதல்ல. அது என்ன செய்யும்? எல்லாத்தையும் ஒன்றாக்கும். எப்படி பண்படுத்தும் தெரியுமா? அது ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பொறுப்பை உணர்த்தும். இந்த பொண்ணு சொல்கிறா, நம்ம கல்யாணம் வேணும்னா உங்களுக்கு ஒரு வேலை வேணும், தெரிஞ்சுக்கிறான், வேலைக்கு போகிறான், நல்லது பண்ணுறான். அதனால தான் கடவுளும் காதலும் ஒன்றுன்னா ஏன்னா 2 கண்ணுக்கு தெரியாதுன்னா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா? ஒரு மனிதனை காதலும் பண்படுத்தும், நட்பும் பண்படுத்தும், குடும்பமும் பண்படுத்தும். 3ம் பண்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சொல்லரங்கத்தினுடைய நோக்கம். அதனால் ஒரு மனிதனை பண்படுத்துவது எது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக குடும்ப உறவு, கூடும் நட்பு, குன்றா காதல். யோசியுங்கள், விடை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.